அனுசரிச்சு போறாருல, வேணும்னு நினைக்கிறாரு. என்ன அவங்க இருக்கட்டும் சார் அப்படின்னு. அப்படி இல்ல சார். இங்க நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நீண்ட தொடர்பு இருக்கு. கலைஞர் காலத்துல இருந்து தொடர்பு இருக்கு. ஒரு எப்படி வந்து ஒரே நாள்ல வந்து முடிச்சிட முடியாது. மெல்ல ம். மெல்ல அந்த அவங்களுடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க வந்து அந்த சீட்டு எண்ணிக்கை குடுக்குறாங்க. ம். இப்போ கூட அவருக்கு வந்து இப்ப கழட்டி விட்டுறணும்னு கிடையாது. அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன். வென்டிலேஷன் வச்சு பார்த்துக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, திமுக தான் பார்த்துக்குது. ம். அந்த வென்டிலேஷன் எடுக்கணும். எடுத்துட்டா அடக்க மாட்டதுக்கு நாம் தமிழர் ரெடியா இருக்கிறாங்க. அப்படிங்களா சொல்றது? நாம் தமிழர். ஆமா, நாம் தமிழர் அடக்கணும். இப்ப இல்ல, கிட்டத்தட்ட விஜய் இந்த உயிர் கொடுப்பாருல்ல. கிடையவே கிடையாது. எப்படி? விஜய் மாஸ்க் இப்ப ரெடியா வச்சிருக்காரு. இப்பதான் நீங்க ஆக்சிஜனோட ரெடியா இப்பதான் இருக்காரு. கரெக்டா மாஜர் ஆதவ அர்ஜுனாவும் என் பாதைக்கு இப்பதான் மாஜர் கரெக்டா வந்திருக்காரு. ஆதவ நல்லா அர்ஜுனாவும் புரிஞ்சுங்க சார். ஆதவ ஒண்ணே அர்ஜுனாவும் ஒண்ணு நிர்மல் குமாரும் ஆக்சிஜனோட ரெடியா இருக்காங்க. ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் சார். யார் சாமி இவன்? எது கேட்பான் தெரியுமா? யார் சாமி இவன்? இவன் கட்சி தொடங்கினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜபக்ஷ மகன் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிக்கிறான். ராகுல் காந்தி வந்து கூட்டணிக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாரு. ராஜபக்ஷ மகன் வந்து எதுக்கு சார் வாழ்த்து சொல்றான்? எனக்கு அதை சொல்லுங்க சார். ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது முள்ளிவாய்க்காலா இருக்கட்டும், அத்தனையுமே சொல்றேன் நான். அந்த இலங்கையில் நடந்த அத்தனை அட்டூழியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பொறுப்பா இல்லையா? காங்கிரஸ் அரசு. கரூர் இன்சிடென்ட் கூட ஒரு அதான் சார் சொல்றேன். சேஃபா அதான் சார் இருக்கீங்களா? ஒரு கொலகார கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை ஆளணும் ஆசை, தமிழ்நாட்டை ஆளணும் ஆசை. திமுக கூட இருக்கும்போது மட்டும் புனிதரா? அதை நான் திருப்பி சொல்றேன். இந்த இடத்துல நான் சொல்றேன், மெல்ல மெல்ல வந்து திமுக வளர்ந்துருக்கா நீங்க சொல்லுங்க சார். திமுக காங்கிரஸ் வளர்த்துருக்கா சொல்லுங்க. அவரு வளர்ந்திருக்கிறதா உணர்றாங்க. எங்க மாணிக்கம் தாக்கூர் வளர்ந்துருக்கா? சொல்றாரு. அழிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. எடுங்க நீங்க 70ல இருந்து 50ல இருந்து எடுங்க நீங்க. மாணிக்கம் தாக்கூர் 50ல இருந்து சொல்றாரு. எடுங்க சார் நீங்க. கிறிஸ்டோடங்கர் சொல்றாரு. மாணிக் நாங்களே தாக்கூர் யார் சார்? யார் சார் மாணிக் தாக்கூர்? எம்பி, திமுக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி. திமுக தயவால் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தயவா நான் சொல்றேன். இந்த திமுக கட்சிக்காரங்க சொல்றது கஷ்டமா இருக்கும். யார் மாணிக் தாக்கூர்? ரவீந்திரநாத் தாக்கூர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு எடுத்தாருன்னா வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ராஜதந்திரம் எடுத்தா போதும். காங்கிரஸ் இருக்கிற 10 பேர் 2 ஆயிடுவாங்க. தொண்டர்களே இல்லாம ஒரு 10 தலைவர்கள் மட்டும் 10 தலைவர்கள் இல்ல 10 நிர்வாகிகள் வச்சு நடக்கிற கட்சி தான் வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டுல. அதை மு.க. ஸ்டாலின் நினைச்சாருன்னா வந்து பார்த்தா அதையும் 2 ஆக்க முடியும். இது என்னங்க இது? ஆமா, இது என்ன ஒரு ஜனநாயக சார் அரசியல்? கடந்த கால அரசியல் வந்து கூர்ந்து கட்சியை உடைச்சு விட்டுருவாங்க. தாராளமா நடக்கும். ஏன்னா இது இவரு மு.க. ஸ்டாலின் ஃபார்முலா கிடையாது, கலைஞர் ஃபார்முலா. ஒரு கட்சியிலுமே வந்து திமுகவோட விங் இருக்கும். ஒரு கட்சியிலையும் அது நிஜம். அது நான் போய் சொல்லல. திராவிட கட்சிக்கு அந்த ஒரு இது உண்டு. இன்ஃபார்மர் இருப்பாங்க. அதுவும் குறிப்பா கலைஞர் தான் கேட்டா வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சிருப்பாரு. ஆமா. ஆனா கட்சி என்னமோ அவங்க தான். எந்த கட்சியும் எடுத்துங்க. பிஜேபியில கூட வச்சிருந்தாரு. எல்லா கட்சியிலும் உண்டு சார். ஆமா. அது வந்து எனக்கு சார் கலைஞர் செய்யாத ராஜதந்திரம் இன்னைக்கு நடக்குது. சரி. இது இத்தனை வலிமையான ஒரு கூட்டணி வந்து பார்த்ததே கிடையாது. இந்த இடத்துல நான் மீண்டும் நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். உங்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருந்தா என்னோட நீங்க வந்து வயது இளையவர் தான். ஃபியூச்சர்ல பாப்பீங்க. 2 பேருக்கு தான் இங்க போட்டியே. டிஎம்கே, என்டிகே. மீதி யாருக்கும் போட்டி கிடையாது. இவங்க எல்லாம் சீனை ஓட்டிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்க.